السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. صدق الله مولانا العظيم. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களின் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நிஅமத்து எதுவென்றால், அவன் வாழுகிற காலத்தில் ஆஃபியத்து என்று சொல்கிற உடல் நலத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வது என்பதுதான். மனிதனுக்கு கிடைக்கப் பெறுகிற ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு தருகிற மாபெரும் அருட்கொடைகளில் ஒன்று. சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாம படுத்த படுக்கையா நாம கிடந்துட்டு இந்த துன்யாவுடைய எல்லாமே நம்ம கையில் இருக்குன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. மனிதன் உடல் நலம் ஆஃபியத்தா இருக்கணும். அதுக்கு தான் ஆஃபியத்தை வேண்டி துவா கேட்க சொல்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. உடல் நலம் சார்ந்து, ஆஃபியத்து சார்ந்து, நலன்கள் நன்மைகள் சார்ந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்டே இருக்கணும். அதுதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான உயிர் இருக்கணும். உயிரோடு நமக்கு உடம்புல ஆஃபியத்தும் இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல பிரச்சனையே மனுஷனுக்கு ஆஃபியத்து என்பது நோய். எத்தனை வகை நோய், வகை வகையா நோய் இருக்கு. இந்த கேன்சர்னு சொல்கிற புற்றுநோய் இருக்க, இது இன்னைக்கு உலகத்துல பெருகி நிற்குது. அது கேன்சர் அப்படின்னா அன்னைக்கு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி தொண்டையில புற்றுநோய், இப்படின்னு ஒரு சில இடத்துல 400 வகையான புற்றுநோய் இருக்குதாங்க. இது எல்லாம் மனுஷனுக்கு தான் வருது. மனித உடம்புல 400 வகையான கேன்சர் இன்னைக்கு அது பெருகி நிற்கிறது. இன்னைக்கு மருத்துவ செலவுகளும் தாங்க முடியல. சும்மா 100 ரூபாய் 200 ரூபாயிலாம் இன்னைக்கு மருத்துவம் கிடையாது. எல்லாம் லட்சம் கோடி தான். ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு இந்த நாட்டுல வைத்தியம் இல்லை, வெளிநாட்டுல தான் அதுக்கு மருந்து இருக்கு, 16 கோடி ரூபாய் செலவுங்கிறாங்க. 16 கோடி. உடனே எல்லாம் வாட்ஸ்அப்ல வசூல் பண்ணி 16 கோடி திரட்டி இன்னைக்கு பெரும் செலவுகள் இல்லை. கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, மனுஷனுடைய வைத்திய முறைகள் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கு. நாம ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னதுமே அன்னைக்கு மாதிரி சாதாரணமா இருக்க முடியுது. காய்ச்சல்ல நிக்கல, போய் பார்த்தா ரத்த அணுக்கள் எல்லாம் அப்படியே டவுன் ஆயிடுச்சான். திடீர்னு நல்ல ஜிம் பாடியா இருப்பாங்க, பயங்கரமான புஷ்டியா இருப்பாங்க, பார்த்தா ரத்த அணுக்கள் போயிருச்சான். உடனே அவர் டவுன் ஆயிடுறாரு. வகை வகையா விதவிதமா விகாரமா இன்னைக்கு நோய்கள். அப்ப இது எல்லாத்திலிருந்தும் நமக்கு உலகத்துல கிடைக்கிற எந்த செல்வம் நியமத்துகளை விட நம்ம உடம்புல ஒரு ஆஃபியத். இந்த ஆஃபியத்து கிடைப்பதற்கு துவா கேட்கணும், அல்லாஹ் அந்த ஆஃபியத்தை தருவானாக. ரெண்டாவது, இந்த ஆஃபியத்துக்கு 2 விஷயம் தேவை. ஒண்ணு நல்ல உணவு, ரெண்டாவது நல்ல உறக்கம். இது 2 தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை. இது 2ல பிரச்சனை வந்ததுன்னா எல்லாத்துலயுமே பிரச்சனை வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு விஷயத்துல மாணவி காட்டிய மருத்துவ தகவல்கள்னு உள்ள போய் பார்த்தா, முதல்ல நீங்கள் உயிர் வாழ்வதற்கு, உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது உணவு. இந்த உணவுல நீங்க நல்ல விஷயத்தை கவனம் செலுத்தணும். உங்க நோய் வராம இருக்கோ,
உங்களுக்கு உடல் பிரச்சனை வராம இருக்கணும்னா உடம்புக்கு தேவை உள்ளுக்குள்ள நாம சாப்பிடுற உணவு. இந்த உணவுல நீங்க நல்லதை கவனம் செலுத்துங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு சொல்லி தருகிற மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம தேர்ந்தெடுக்கிற உணவு நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதா இருக்கணும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறை ஏற்படுத்தினாங்கன்னா, உணவு எப்ப தேவை அப்படிங்கிறது உங்க உடம்பு சொல்லும். அந்த உடம்பு உங்களுக்கு ஒரு மெசேஜ் தரும். அந்த மெசேஜ் தரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அதை செய்யணும். உதாரணத்துக்கு நமக்கு சிறுநீர் வருது. சிறுநீர் வர்றதுக்கு நமக்கு ஒரு உந்துதல் ஏற்படுது. இன்னைக்கு ஒண்ணுக்கு போகணும். இது வராம அந்த உந்துதல் ஏற்படாம நம்ம பாத்ரூமுக்கு போறதில்லை. ஏன் போறதில்லை? இல்ல அது வர்ற வரைக்கும், அது உந்துதல் வர்ற வரைக்கும் பாத்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு அது எப்ப வருதோ அப்ப நம்ம சிறுநீர் கழிக்கும். அந்த உந்துதல் அதான் ஒரு மெசேஜ். நான் வெளியே வர போறேன் அப்படின்னு நமக்கு அந்த சுரப்பி நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. அதே மாதிரி மலம் கழிக்கிறதுக்கும் நமக்கு அந்த மலக்குடல் இருந்து நமக்கு ஒரு உந்துதல். இது வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா சிறுநீர் கழிக்க போறோம், மலம் கழிக்க போறோம். இதே மாதிரி தான் உள்ள போன கழிவை வெளியாக்குறதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முக்கிய அம்சத்தை பாருங்க. அடிப்படைய உங்களுக்கு உணவு தேவை அப்படிங்கும் போது உங்களின் குடல் ஒரு மெசேஜ் கொடுக்கும். அதுதான் பசி. நீங்க எப்படி ஒண்ணுக்கு வந்தா தான் போறோம், மலம் உந்தும் போதுதான் போறோம் மாதிரி பசி எடுத்தா சாப்பிடுங்க. பசியே இல்லாம சாப்பிட்டுட்டால் அங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பசியோடு போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி பசிக்கும் போது சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிடும் போதும் கூட அரை வயிறு சாப்பிடுங்கள், கால் வயிறு தண்ணீர் குடிங்கள். நீங்கள் கொஞ்சம் பசியோடையே சாப்பாட்டை முடிச்சுக்கிடுங்க. இந்த உணவு வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. ஆனா இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், இந்த மாதிரி நாம யாராவது இருக்கிறோமா? இந்த மாதிரி நாம இருக்கவே முடியறதில்லை. இன்னைக்கு பார்த்தோம்னா நைட்டு 10 மணிக்கு மேல 4 மணி வரைக்கும் எல்லா பிரியாணி கடையிலையும் நம்ம ஆளுக்கு தான். அதுவும் நம்ம மனைவி மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் 3 மணிக்கு உட்கார்ந்து வெட்டுன்னு வெட்டுறோம். அது நோன்பு காலத்துல இல்ல, நோன்பு அல்லாத காலத்துல ஃபுல் எடுப்பு தான். சாதாரணமான எடுப்பெல்லாம் கிடையாது. 4 பேர் சாப்பிட வேண்டிய ஒண்ண ஒரே ஆளு அப்படியே கடைசியில அதுக்கு மேல 2 பழத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடாவை போட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது கிடைக்குமா? கடைசியில கோக் குடி. அப்படியே மனிதன் இன்னைக்கு அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் நோய் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணிகளில் இன்றைக்கும் மருத்துவம் சொல்லித்தரக்கூடிய விஷயம் அளவுக்கு மீறிய உணவு. தேவைக்கு மிஞ்சிய உணவுகளை நாம் உட்கொள்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் கவனம் செலுத்த சொன்னார்கள். உணவு விஷயத்துல அந்த உணவு, நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் உங்களுக்கு நலம் பயக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு கவிதை எழுதினார். வடையில் இருக்கும் ஆயில் நடையின் ஆயிலை குலைக்கிறது. ஆயில்னா நம் வயசு. வடையில் இருக்கும் ஆயில் நம் நடையின் ஆயிலை குறைக்கிறது. ஆமா, நம்ம 1-2 எல்லாம் சாப்பிடுறது இல்லையா, விட்டு லேப்புன்னு லேப்புறது தானே. அது பஜ்ஜி அதெல்லாம் எடுத்தா உடனே பேப்பர் வச்சு எண்ணெய் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலும் நமக்கு 100 கிராம் உள்ள போயிடும் எண்ணெய். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல மருத்துவத்திற்கான மூலக்கூறுகளை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த வைத்தியமா இருந்தாலும் அந்த வைத்தியத்திற்கான மூல அடிப்படை, அத ரசூலுல்லாஹ் சொன்ன பட்டியலை
இன்னைக்கு அனைத்து மருத்துவ உலகமும் என்ன பண்ணுதுன்னா ஆய்வுக்கு எடுத்திருக்கு. அது ரசூல்லா, நீங்க ஆங்கில வைத்தியமாகட்டும், சித்த வைத்தியமாகட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், அல்லது வேற என்ன என்ன வைத்திய முறை உண்டோ, நாட்டு வைத்தியம், வீட்டு வைத்தியம், கை வைத்தியம் அப்படின்னு ஆங்கில மருத்துவத்தின் முதற்கொண்டு ஒரு சாதாரண வைத்திய முறையை செய்யக்கூடியவங்க வரைக்கும் இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சில உடல் நலம் சார்ந்திருக்கிற தகவல்களின் மூலத்தை வைத்து இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதுல பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் கருஞ்சீரகம். இதை சொன்னாங்க. நிறைய நாம கேள்விப்பட்டிருக்கோம். மருத்துவ உலகம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன கருஞ்சீரகம். அன்னைக்கு லேப் இல்ல, எதையும் டெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள என்ன என்ன இருக்கு அப்படின்னு பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இதுல மக்னீசியம் இருக்கா, இதுல தாது பொருள் இருக்கா, இதுல உப்பு இருக்கா, இதுல ஊட்டச்சத்து எவ்வளவு இருக்கு, இது சாப்பிடுறதுனால என்ன என்ன பயன், ஒண்ணுமே தெரியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போனார்கள், மரணத்தை தவிர வேறு எல்லா வகையான நோய்களுக்கும் இந்த கருஞ்சீரகத்தில் வைத்தியம் இருக்கிறது. இதுதான் ஒரு வார்த்தை. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, இவர் அவரோடு சிலர்கள் புறப்பட்டு செல்கிற போது அவருடன் இருந்த ஒருவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாம ஆனதுமே என்ன பண்றது ஏது பண்றது, டக்கு டக்குன்னு தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் 108க்கெல்லாம் அன்னைக்கு போன் அடிக்க முடியாதல்ல, அங்கேயே ஏதோ பண்ணணும். ஐயோ ரொம்ப உடம்பு சரியில்லாம அவர் இப்படி தளர்ந்து போயிட்டாரு, என்ன பண்றது. அப்ப தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உடனே ஒரு கொஞ்சம் கருஞ்சீரகம் இருந்தால் எடுங்க, காட்டியா இருக்கணும். ஏன், அதை சற்று நாம் பொடியாக்கி கசக்கி அவருக்கு நாம் கொடுப்போம், சொட்டு சொட்டா அவருக்கு சரியாயிரும். ஏன் கருஞ்சீரகத்தை தளர்ந்தவருக்கு கொடுக்கணுங்கிறீங்க? தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை தவிர எல்லாத்திலையும் இதுல நிவாரணம் இருக்கிறது, அதற்கு ஏற்ற வகைகளில் அவைகளை கொடுப்பது. அதே மாதிரி அவருக்கு செய்யப்பட்டது, அவருடைய உடல் தளர்வு நீக்கப்பட்டது. ஹதீஸ்ல இப்படி முன்னுதாரணங்களும் படிப்பினைகளும் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது அந்த காலம். இன்றைய வைத்திய முறைகளில் இவைகளை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆய்வு செஞ்சு அதனுடைய ரிசல்ட் சொல்றாங்க. ஒரு சென்னையில ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர், ஒரு அரசு துறையிலே பெரிய டாக்டர், ஒரு நாள் அவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விழுந்துட்டார். விழுந்து அவருக்கு ஏதோ ஒரு தோள்பட்டையில முதுகு தண்டுல ஏதோ ஒரு வலி, அங்க வலிக்கிறதுக்கு பதிலாக இங்க வலிக்குது. ரொம்ப பயந்துட்டாரு. கொண்டு ஆஸ்பத்திரியில, டாக்டர் தானே, உடனே போனதும் ஸ்கேன் எடுத்து பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் பண்ணும்போது இங்கெல்லாம் ஒரு பிரச்சனைங்கிறத விட உனக்கு இங்க ஏதோ ஒண்ணு உள்ள ஒரு கட்டி மாதிரி ஒன்று ஒரு ரவுண்டா தெரியுது. என்ன இது, எதுக்கு ஏதோ ஆயிடுச்சே. டாக்டருக்கு பயம் வந்துடுச்சு, இது புற்றுநோயா இருக்குமோன்னு அவரே சொல்கிறார். கடைசியில உடனே மறு ஆஸ்பத்திரிக்கு போய் இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதை விட கொஞ்சம் பெருசா தெரியும். சரி, இதுக்கு என்ன வைத்தியம் பார்க்கிறது ஆங்கிலத்துல என்று ஒவ்வொன்றாக அவர் பரிசீலித்துக் கொண்டிருக்கிற போது எதோச்சையாக அவருடைய ஒரு நீண்ட காலத்து பழக்கமான ஒரு பாரம்பரிய வைத்தியரை அவர் சந்திக்கிறாராம். சந்திச்சுட்டு என்ன நிலைமை, இப்படி எல்லாம் ஏதோ ஒரு ரவுண்டா தெரிஞ்சு ஸ்கேன் அதெல்லாம் எடுத்து பார்த்து ஒண்ணுமே வேண்டாம், 2000 வருடமாக பல்வேறு விஷயங்களுக்கு நிவாரணத்தை தந்து கொண்டிருக்கிறது. கருஞ்சீரகத்தை ஒரு துணியில 2 ஸ்பூன் போட்டு கட்டி, துணியில கட்டி நீங்க சாப்பாடாக்குறீங்கல்ல, சாப்பாட்டுல அதை அப்படியே உள்ள போட்டுருங்க. சோத்தோட அது வேகும். வேகும் போது
அதனுடைய எசன்ஸ் அந்த சாப்பாட்டுல வந்துடும். அப்ப சோறு கருப்பாயிரும். நீங்க ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். அதை நீங்க சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு இது என்ன ஆகுது, ஒரு நிவாரணத்தை தருணாராம். 2000 வருட பாரம்பரியத்தில் இருப்பது. இவரும் சரி, பொதுவா நமக்கு ஆங்கில வைத்தியத்தில் இருக்கிற நம்பிக்கை இந்த மாதிரி வைத்தியத்தில வராது. ஒரு பெரிய பிரச்சனைனா யாராவது வந்து எங்க இந்த டாக்டருக்கு போங்க, இவர் நாட்டு வைத்தியர், இவர் நல்ல மூலிகை வைத்தியர், நல்ல பாரம், இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டோம். உடனே பெரிய ஆஸ்பத்திரியில பெருசா அவங்க ஸ்கேனு அதெல்லாம் அதுல அப்ப டாக்டருக்கு எப்படி இருக்கும்? டாக்டரும் அப்படி இருந்தார். சரி, நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு பிறகு தேவைப்பட்டா இந்த இவர் சொன்ன மாதிரி ஜீரகத்தை, கருஞ்சீரகத்தை, இருந்தாலும் அவரு அந்த பாரம்பரிய வைத்தியர். நீங்க இங்கிலீஷ் வைத்தியத்தை பார்த்துட்டு இதே செய்யுங்க. அதே மாதிரி இவர் செய்கிறார். ஒரு வாரம் இதே மாதிரி கருஞ்சீரகத்தை கட்டி துண்டுல சாப்பாட்டுக்குள்ள போட்டு வேக வச்சு அதனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டே வர்றார். அதற்கு பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்தாராம். ஸ்கேன் எடுத்து பார்த்தா எது அவருக்கு பயமுறுத்துவதை போன்று இருந்ததோ அது அப்படியே இல்லாமல் போய்விட்டது என்பதை தெரிந்து அவர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படித்தானே, அறிவு எதை சொல்கிறதோ அதைத்தானே கேட்கணும். என்ன செய்யறாரு, உடனே அவர் கருஞ்சீரகத்தை பற்றிய ஆய்வுக்கு போறார். போய் உலக அளவில் இது என்ன என்று பார்த்தபோது இது 2000 வருடங்களுக்கு மேலாக மனிதர்களின் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது எதையெல்லாம் செய்யுது என்கின்ற நிலையை அவர் ஆய்வு செய்து பார்க்கிற போது, மனிதனின் உடல் என்பது 5 தன்மைகளை, 5 நிலைகளை கொண்டது. நீர், மண்ணு, நெருப்பு, காற்று, வெற்றிடம். இதை வேறவங்க பஞ்சபூதம்ங்குவாங்க. நம்ம உடம்புல நீர்த்தன்மை இருக்கும், சூடு இருக்கும், காற்று, வெற்றிடம், இதெல்லாமே நம்ம இதுல இருக்கும். இந்த சூடு, இது எல்லாத்தையும் ஒரு சமநிலையில வைக்கிறதுக்கு உலகத்துல ஒரே ஒரு மூலிகை கருஞ்சீரகத்துக்கு தான் இருக்காம. குளிர்ச்சி, சூடு, இந்த சுவாசம், இது எல்லாத்தையும் ஒரு சமநிலையில வைக்கிற ஒரே ஒரு மூலிகை கருஞ்சீரகமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எந்த வைத்தியத்திட்ட நீங்க பார்த்தாலும், எந்த புத்தகத்தை படிச்சாலும், கருஞ்சீரகத்தை பேசுகிற முதல் வார்த்தையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி இப்படி சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் மற்ற விஷயத்தையெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் அவர் சொல்கிறார், இது மட்டுமல்ல, மனுஷனுடைய வாழ்க்கையில் இதை சேர்த்துக்கிட்டா, உணவுல இதை சேர்த்துக்கிட்டா, ஒரு 50 கிலோ ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொல்லு இன்றைய உலகத்தில் எப்படி வாழுதுன்னு பாருங்க. எப்படி பிறர்கள் அதை அப்படியே நமக்கு விளக்கி சொல்றாங்கன்னு பாருங்க. 50 கிலோ இடை இருக்கக்கூடிய ஒரு மனிதர், 1 கிலோவுக்கு 1 கிராம் அளவு கருஞ்சீரகத்தை உணவில் சேர்த்துக் கொள்வது. எடுத்து அப்படி சாப்பிடுறது இல்லை. சால்னாவுல கொஞ்சம் போட்டுக்கலாம், தோசை சாப்பிட்றோமா தோசையில கொஞ்சம் போட்டுக்கலாம், நாம ஏதோ சட்னி அரைக்கிறோமா அதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 50 கிலோ இருக்கோம்னா நமக்கு கிலோவுக்கு 1 கிராம் அப்படின்னு ஒரு 50 கிராம். குழந்தைகளா 10 கிலோ இருக்கிற குழந்தையா ஒரு 10 கிராம், 5 கிலோ இருக்கிற குழந்தையா ஒரு 5 கிராம். இது உடலின் சமநிலையை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, பெரும் நோய்களிலிருந்து இது தடுக்குதாங்க. பெரும் நோய், இன்னைக்கு கருஞ்சீரக பயன்பாடு பெரும்பாலும் உலகத்திலே இல்லை. பெரும் நோய்கள் வருவதற்கான காரணிகளில் இது ஒன்றாக அமைகிறது.
அப்போ உணவு முறைகளிலே கவனம். சீனா இன்னைக்கு உணவு முறை, மனுஷ சாப்பிடுற உணவு முறை வகை இருக்க, சீனாவுல 33,000 உணவு வகை இருக்காமா. உலகத்திலேயே அதிகமான உணவு வகை இருக்கிறது இந்தியாவில் தான். 2,60,000 உணவு வகை இருக்காம நம்ம சாப்பிடுறது. 2,60,000 யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த உணவு வகைகளில் பெரும்பாலானவைகள் எல்லாம் அலங்காரம் தான். ஆரோக்கியமான உணவுகள் பெரும்பாலும் இல்லவே இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, இப்படி ஒரு கிலோவுக்கு 1 கிராம் அப்படிங்கிற அடிப்படையில இதை பயன்படுத்துதல். அப்படி பயன்படுத்திட்டு வரும்போது என்ன ஏற்படுது என்கின்ற விஷயத்தை அவர்கள் ரசூலின் இந்த கருத்தை மேல வச்சுட்டு எனக்கு ஏற்பட்ட சிந்தனையும் வச்சு நான் ஆய்வு செய்ததில் எனக்கு கிடைத்தது, மனிதனுடைய இதை பயன்படுத்திட்டே வாங்க, மனுஷ வாழ்க்கையில நோய் எதிர்ப்பு சக்திய கரெக்டா வச்சிருக்குமாமா. இப்ப நமக்கு பிரச்சனையே நோய் எதிர்ப்பு சக்தி தான். திடீர்னு தும்மல், ஏதாவது தும்மல் வந்துடும், சளி பிடிச்சிடும். திடீர்னு ஏதாவது ஒண்ணுன்னா காய்ச்சல் வந்துடும். நமக்கு லேசா ஏதாவதுன்னா ஆனா இந்த கருஞ்சீரகத்தை உணவின் பயன்பாட்டில் நாம் வைத்துக் கொள்கிற போது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவர் சொல்றார். அதான் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து நலமாச்சே அவர் சொல்றார். இரண்டாவது, மனிதனுடைய இரத்த ஓட்டம், இரத்த சோகை வராது, இரத்த ஓட்டம் சீரா இருக்கும். அப்படி இரத்தத்தில் இருக்கிற கெட்ட கழிவுகள் தானா அகன்றும். இவன் ரத்தம் சுத்தமான ரத்தமாக இருக்கும். இத உணவுல நாம இந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு வரும்போது, அடுத்து மனிதன் உண்ணுகிற உணவுல பிரச்சனை, அவனுக்கு வயிற்றுல, குடலில, இதுல பிரச்சனை அதனால் அவனுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவது பெரிய பிரச்சனை. சிலருக்கு போயிட்டு அங்க போய் உட்கார்ந்து பேப்பர் படிச்சாதான் வரும், அல்லது அங்க போய் உட்கார்ந்து செல்போன்ல பார்த்துட்டே இருப்பாங்க. நியூஸ் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் முடிஞ்சிருக்கும், ஆனா இங்க வந்திருக்காது, அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். சிலரு போய் இழுக்கணும், ஒண்ணு முடிஞ்சிருக்கும், இழுத்தாலும் ஆகாது. ஒரே தம் அடிக்கலன்னு வைங்க, மலமே போகாது, அது தீர்ந்து போச்சு. சுத்தி முத்தி வந்துட்டே இருப்பாங்க. என்னன்னா, கடைக்காரன் 6 மணிக்கு திறக்கிறவங்க இன்னைக்கு 7 மணி ஆச்சு திறக்கல, திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு அடிக்கணும். இவ்வளவு பிரச்சனை, மலச்சிக்கல். பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த வயிறு மலை சார்ந்திருக்கிற பிரச்சனைகளுக்கும், குடல் புழுக்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும், மலச்சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கருஞ்சீரகத்தை உணவாக உட்கொள்கிற வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அந்த பிரச்சனை வராதாம். அடுத்து 4வதா சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் மேல இந்த கருஞ்சீரகத்தை உணவில் இப்படி பயன்படுத்திட்டு வர்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, தைரியமா இருக்கலாம். ஏன்னா இத நீங்க உணவுல பயன்படுத்திட்டு வந்துட்டே இருக்கீங்க. சும்மா எடுத்து ஊற போட்டு திங்கிறது அப்படியெல்லாம் இல்லை. உணவில் பயன்படுத்திட்டு வரும்போது ஹார்ட் அட்டாக் வராது. இதயத்தினுடைய இரத்த நாளங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருக்கிறது. அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை 400 வகையான கேன்சர் இன்னைக்கு இருக்கு. கேன்சருக்கு மருந்தே இல்லைன்னு ஆங்கில வைத்தியம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா மூலிகை வைத்தியத்துல, இந்த 2000 வருஷ பாரம்பரியத்தில் இருக்கிற இந்த கருஞ்சீரகத்துல, கருஞ்சீரக பொடி எப்படி சொல்றாங்க, கருஞ்சீரக பொடி, அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், இவைகளை கலந்து குறிப்பிட்ட மண்டலங்கள்
சாப்பிட்டு வந்தால் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. மேலும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற கேன்சர்களை இது குணமாக்கிவிடும். யோசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் நிவாரணம் உண்டுன்னு அங்க சொல்லிட்டாங்க. அதற்கு விளக்கத்தை இன்னைக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஆங்கில வைத்தியம் படித்த டாக்டர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. கடைசியில இதன் விரிவாக்கங்கள் நிறைய இருக்குது. அவர் சொல்றார், ஒரு ஆண் குழந்தை பேர் இல்லை என்று கவலைப்படக்கூடிய ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரத்தக்க அந்த வைரஸ் கிருமிகளை, அந்த அணுக்களை உருவாக்குகிற சக்தியும் குழந்தை இல்லாமையை போக்குகிற சக்தியும் இந்த கருஞ்சீரகத்தின் மூலக்கூறில் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த இடத்துல இப்ப நம்ம வருவோம். அன்னைக்கு இது எதுவுமே, இது இவர் சொன்னது எல்லாமே லேப்ல விட்டு ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து சொன்னது. ஆனா அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எதுவுமே இல்லாம சொல்லிட்டாங்க. கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர எல்லா விஷயத்துக்கும் ஆரோக்கியத்திற்கான வழி இருக்கிறது என்று சொன்ன செய்தி இந்த உம்மத், மனித குலமே இன்றைக்கு அவைகளை பெரிய அளவுல பார்க்கிற போது இந்த உம்மத் இன்ஷா அல்லாஹ், என்னமோ பயான் இந்த யூடியூப்ல நிறைய பேர் பார்க்கறாங்க, அதனாலதான் இந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம கவனம் எடுத்து சொல்றோம். எல்லா வீட்லயும் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் என்ன இருக்கணும், வாங்கி டப்பா டப்பாவை வச்சு எடுத்து சாப்பிடக்கூடாது. உணவுல, ஏன்னா வைத்திய செலவுல இருந்து நம்ம பாதுகாக்கணும். அதனால உணவுல அப்பப்போ அவைகளை பயன்படுத்துகிற வகை. இன்னொரு செய்தி அவர் சொல்றாருங்க, அதான் பெரிய ஆச்சரியம். மனுஷன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடலாம், பிரஷர் அடிச்சதுன்னா அவ்வளவுதான் முடியும். டென்ஷன் இல்லாம இருக்கும் உலகம். அதாவது நமக்கு என்ன விதிச்சதோ அதுதான் நடக்கும். அதை மீறி ஒரு இன்ச்சு அந்த சைடும் போகாது, இந்த சைடும் வராது. நமக்குன்னு உண்டானது அவ்வளவுதான். நாம் சுத்தி விடப்பட்டவர்கள், அது நின்றும் அவ்வளவுதான். நாமளா ஒண்ணுமே உலகத்துல அவ்வளவுதான். எத்தனையோ மன்னாதி மன்னர்கள், வில்லாதி வில்லர்கள், சாமர்த்தியசாலிகள் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. என்ன பண்ண முடிஞ்சது? நம்மளும் அப்படித்தான். அதனால நமக்குன்னு விதிச்சது நடக்கும், நமக்குன்னு இருக்கிறது கிடைக்கும். டென்ஷனை குறைச்சிடணும். மனுஷன் டென்ஷன் ஆகி இன்னைக்கு பிரச்சனையே பிரஷர். அது கொஞ்சம் தவறுதலாக ஆகிற போது மனிதனை முடக்கி விடுகிறது, வீழ்த்தி விடுகிறது. அப்படி பிரஷர் அடிச்சு கோமா ஸ்டேஜ்ல இன்னைக்கு எத்தனை பேர் போய் பாருங்க, கோமாவில் இருக்கிறவங்க கணக்கு பார்த்தா மருத்துவம் கொண்டே வச்சிருப்பாங்க. உசுறு மட்டும் இருக்கும், எப்ப வெளிவர்றது தெரியாது. 1 மாசம், 2 மாசம், 5 வருஷம், 10 வருஷம் கோமாவிலேயே. இது மிகப்பெரிய மெமரி லாஸ் அப்படிங்கிறாங்க. மனுஷனுடைய நினைவாற்றல் போய் மெமரி லாஸ் ஆயிடும். இதுக்கு ஆங்கில வைத்தியத்துல மருந்தே கிடையாது. இவர் சொல்றாரு, இந்த கருஞ்சீரகத்தினுடைய வைத்திய கூறுகளிலிருந்து எடுக்கப்பட்ட எசன்ஸ்ல கருஞ்சீரக எண்ணெய இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து வருவதால் மெமரி லாஸிலிருந்து, நினைவாற்றல் தப்பி போனதிலிருந்து அவங்க ரிட்டர்ன் வர முடியுமாமா. அதனால படிக்கிற உங்களின் குழந்தைகளுக்கு, வயோதிக நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களை தவிர சின்ன குழந்தையா ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 10வது படிக்குதா ஒரு ஒரு ஸ்பூன் இந்த
கருஞ்சீரக எண்ணெயை கொடுத்து வந்தால் நினைவாற்றல் நிற்கிறது, பெருகுகிறது. வயசான காலத்துல நினைவாற்றல் கொஞ்சம் லேசா. ஏன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு கூட அவர்களை நினைவு திரும்ப வைப்பதற்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுகிறது என்று சொல்றாங்க. நம்ம ஒரே ஒரு வார்த்தை தாங்க இவ்வளவு நேரம் நம்மளை பேச வைக்குது. அந்த வார்த்தை தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை தவிர இதுல எல்லாத்துக்கும் வழி உண்டுன்னுட்டாங்க. எது எதுல இருக்குதுன்னு இன்னைக்கு அப்படியே பிச்சு பிரிச்சு அக்கு வேர் ஆணி வேர் அப்படியாக்கிட்டாங்க. அந்த ரசூலுல்லாவின் உம்மத்தாக நாம் இருப்பதற்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்று இருக்க வேண்டும், அவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இதுலயே இப்படி நிறைய இருக்கிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு உணவு என்ன சொன்னாங்கன்னா, உங்க வீட்டுல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கானே ஒரு நஹல் தேன், இந்த தேன் இருக்க இதுவும் நோய் நிவாரணத்துக்குரியது. தேனை உணவா பயன்படுத்துறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அசருக்கு பிறகு தேன் சாப்பிடுவது, அதிகாலை ஃபஜ்ருக்கு பிறகு தேன் சாப்பிடுவது, சற்று காலாரம் நடப்பது, இதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுல தேன் குழந்தைகளுக்கு கொடுக்கறது, பிறந்ததுமே தேனை கொண்டு அப்ப மாத்திரம் அஜிர தேன் வைக்கலாமா கேட்பாங்க. அதுவும் சக்கரை தேன். நல்ல தேன் நம்ம என்ன பண்றது இல்ல. குழந்தைகளுக்கு சவர்மா, கிரில்லு, அதுக்கப்புறம் வேற என்ன, பர்கரு, சாண்ட்விட்சு, அஜித் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க, நாம அதான் செய்யறோம். அப்படியே வாங்கி கொடுத்து இதெல்லாம் குழந்தைக்கு சாப்பிடுறாங்க. அதுக்கு மயோனஸ் நாளொன்னு சேர்த்தி சுருட்டு 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 இருக்கிற அந்த குடலுக்கு பிரச்சனையே இந்த மயோனஸ் ஆகும். நிறைய உள் உறுப்புகளுக்கு பிரச்சனை வர்றதே அது. ஆனா நம்ம 2 வயசு 3 வயசு பேத்தி மயோனஸ் தொடாம சாப்பிடுறதே இல்லை. ஐஸ்கிரீம் விட அது ரொம்ப சாப்பிடும். நம்ம குழந்தைகளின் உணவு முறை, குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டோம். ஆனா உடம்பு சீக்கிரம் நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி வச்சு, அது கடைசியில ஆஸ்பத்திரியா அலைஞ்சு ஒண்ணும் பண்ண முடியுது. ஒரு தற்காலிக நிவாரணம் தான் பெற முடிகிறது. ஆனா உடம்புக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே இதுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேன் கொடுங்க, தேன் வீட்டுல வச்சுக்கிறங்க, அதை உணவா பயன்படுத்தி குழந்தைகளுக்கு கொடுங்க, பெண்களுக்கு கொடுங்க, இளைஞர்களுக்கு. இன்னைக்கு பிரச்சனையே மனுஷனுக்கு உடல் பருமன். அதுவும் முஸ்லிம் பெண்கள் உடல் பருமன். அப்படியே அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே இந்த உடல் பருமனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தேன் சாப்பிடுங்க, உடம்பு கம்மியாயிடும். உடல் பெருக்கிறதுனால முட்டு பிரச்சனை. நிறைய பேரு நடக்க முடியுறதில்ல, முட்டு வலி, முட்டு தேஞ்சிருச்சு. அதுக்குன்னு ஊருப்பட்ட வைத்தியம், நிறைய வைத்தியம் பார்க்கறாங்க. முட்டு வலி பெண்களுக்கு நின்னு அப்படின்னு சொல்றாங்க. பல வைத்தியம், மூட்டு அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்று சிகிச்சை, இது அத்தனை வருது. இது எல்லாமே லீனா இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வருது இல்ல. சதவீதத்துல உடம்பு பெருத்து இருக்கக்கூடியவர்களுக்கு இவைகள் எல்லாம் வருகிறது, பெண்களுக்கு விடுகிறது. இப்போ தேன் உணவாக பயன்படுத்துகிற போது அதை ஒரு வெதுவெதுப்பான நீர்ல தேனை கலந்து சாப்பிடும் போது உடல் பருமன் என்பது குறைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தேன் வைத்தியத்துல இதே மாதிரி கருஞ்சீரகம் எப்படி உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கிறதோ அதே மாதிரி தேன் அப்படிங்கிறது அவர்களுக்கு வழிவகுக்கிறது. இந்த தேன் பயன்பாடுகள் குழந்தைகள்கிட்டையும் இல்லை, பெண்கள்கிட்டையும் இல்லை, இளைஞர்கள்ட்டையும் இல்லை. நம்ம இன்னமும் ஒரு உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா மாத்திரையை பொடிச்சு அதுல கலக்கி கொடுக்கறதுக்கு மட்டும் தேன் வச்சிருக்கோம். இல்லை, தேன் என்பது அன்றாட உணவு முறைகளில் ஒன்றாக தேன் பயன்படுத்தப்படுவது. இதுவும்
இரத்த சுத்திகரிப்பை மட்டுமல்ல, ஜீரண உறுப்புகளை நமக்கு சரியாக்கி, இன்னைக்கு தேனுடைய வைத்தியத்துல என்னமோ சொல்றாங்களே, அந்த உணவு சார்ந்திருக்கிற நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்வு கொடுப்பதற்கும், ஆரோக்கியத்தினுடைய நுண்ணிய அந்த அணுக்களை நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கும் தேன உணவா பயன்படுத்தக்கூடிய வகை என்பது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, பழங்களில் பேரித்தம்பழத்தை தினசரி ஒன்றாகிலும் சாப்பிட்டு வாருங்கள். ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களா அத வெள்ளரிக்காயோடு பேரிச்சம்பழத்தை கலந்து சாப்பிடுங்க. சிலர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கேன். பெண்கள் கவலைப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், வெள்ளரிக்காயோடு பேரித்தம்பழத்தை கலந்து என் தாய் எனக்கு தந்தார்கள், நான் சற்று உடல் வாகு பெற்றேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, இதெல்லாம் பெரிய செலவுக்குண்டான விஷயமெல்லாம் இல்லை, சாதாரணமான விஷயங்கள். இவைகளில் உணவு சார்ந்த வகைகளில் நாம் நமக்கு லேசான செலவுகளில் இலகுவாக கிடைக்கக்கூடிய இது போன்ற உணவு முறைகளுக்கு நம்மை நாம் ஆக்கிக் கொள்வது, அது நம்ம வீட்டு சமையல் அறையில உணவுப் பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடியவைகளில் எது எது ஆரோக்கியம் என்பதை கவனம் எடுத்து நாம் செய்து வந்து விடுகிற போது பரிபூரணமான உடல் ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வல்ல ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரியே கருஞ்சீரகம், தேனு, ஜம்சம் தண்ணி, பேரிச்சம்பழம், சொரக்காய், மாதுளம்பழம், இப்படி எவை எவைகள் இருக்கிறதோ எண்ணற்றவைகளை சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் அடிப்படைகளை மட்டும் நாம் கவனத்தில் கொள்வோம். அதே மாதிரி உடலுக்கு இவைகள் என்றால் உள்ளத்தின் ஆரோக்கியத்திற்கு குர்ஆன், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமினானவர்களுக்கு நாம் குர்ஆனை ஷிஃபாவாக, ரஹ்மத்தாக நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். குர்ஆன் ஓதுகிற போது மனதிற்கு ஆரோக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி குர்ஆன் ஓதுவார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய தகவலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் முக்கியமானது, தினசரி அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் மறக்காம 3 சூறா ஓதிருப்பாங்களாம். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிர்ரப்பில் ஃபலக், குல் அஊது பிர்ரப்பின் நாஸ். இந்த 3 சூறாவை ஓதி படுக்கையில தூங்குறதுக்கு முன்னாடி ஓதி தன்னுடைய கையிலே ஊதி முகத்திலும் மேனியிலும் தடவிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுப்பார்கள். என்னன்னா, இது உணவுகளை கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தை போல அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆன் வசனங்களை கொண்டு ஆரோக்கியம் தேடுவது, இது நாமளும் செஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்க சின்ன குழந்தையா நாம செஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஓதி அந்த குழந்தைகளுக்கும் நம்ம அப்படி தடவி கொடுக்கலாம். ஒருத்தருக்கு உடல் நலம் சரியில்லை, நம்ம அம்மாவே ரொம்ப முடியாம படுத்திருக்கு, நம்ம குழந்தைக்கு உடம்பு முடியல, யாரோ உடனே நம்மளே ஓதி அவர்களுக்கு நாம் செய்து கொள்ளலாம். இவைகளிலும் என்ன இருக்கிறது? ஷிஃபா இருக்கிறது. வல்ல ரஹ்மான் பின்பற்றி நலம் பெறுகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم.